எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கை ரொம்ப வலிகள் நிறைந்தது தான். அந்த வலிகள் நிறைந்த வாழ்க்கையில் தான் சோதனைகள் அதிகமாக நமக்கு இருக்குது. சோதனைகள் அதிகம் இருந்தாலும் அதுக்குள்ளார சாதனையும் ஒளிந்து தானே இருக்குது. அதனால் மன உறுதியோடு நீங்கள் தாங்கிக்கிட்டீங்கன்னா கட்டாயம் சாதனை படைப்பீர்கள். எப்பையும் நமக்கு மன உறுதியும் தன்னம்பிக்கையும் முக்கியம். ஒன்றுபட்டால்தான் உண்டு வாழ்வு இல்லையா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு நம்ம படிச்சிருக்கோம். சில உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருது. அதுக்கு காரணம் தவறான புரிதல்கள் தான். யாருக்கிட்டேயும் அன்பை தேடி நீங்கள் அலையாதீங்க. நீங்கள் அன்பாக இருந்தால் எல்லா உறவுகளும் உங்களை தேடி வரும். முயற்சி பண்ணி பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் சிலவங்களை மறந்துடுங்க, சிலவங்களை மன்னித்து விடுங்க, சிலவங்களை கடந்து போய்கிட்டே இருங்க. ரொம்ப முடியாமல் வேதனைப்படுத்தினவங்களை நம்ம வாழ்க்கையை விட்டு விலக்கி வச்சிருங்க. யாரையும் தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்காதீங்க. ஒவ்வொருத்தவங்களையும் தூக்கி சுமக்க நம்ம வாழ்க்கை சுமையாயிடும். அதனால் சிந்தித்து நம்ம வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கிக்க பாருங்கள். உங்களோட கஷ்டத்தை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க பாருங்கள். அவங்கக்கிட்ட அவங்க நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நீங்கள் இருந்துக்கோங்க. அழுது ஓய்ந்தப்புறம் நம்மளோட மனசில் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் பாருங்கள். அது ரொம்ப பெருசு. நம்மளே நமக்கு ஆறுதல் தேடிக்கிறது. அது மாதிரி சிறந்த ஒன்று எதுவுமே இல்லை. அதனால் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காம இருங்க. அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. நன்றி. என்னால் இது முடியும் அப்படின்னு நினைக்கிறதையும், இதை நான் கட்டாயம் முடிச்சிட்டேன்னு கனவு காண்றதையும் என்றைக்குமே நிறுத்திடாதீங்க. அந்த முயற்சி இருக்குது பாருங்கள். அதில் தான் உங்களோட அறிவும் ஆற்றலும் திறமையும், முக்கியமாக தன்னம்பிக்கை என்ற மந்திரமும் அதுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் என்னால் முடியும், இதை நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கிறத என்றுமே நிறுத்திடாதீங்க. வாழ்க்கையில் நம்ம பஸ்ஸுக்காக காத்திருக்கோம், ரயிலுக்காக காத்திருக்கோம். ஆனால் வெற்றிக்காக மட்டும் காத்திருக்கவே மாட்டோம் இல்லையா? அதுக்கும் காத்திருக்க பழகலாம். நன்றி. சாம்பாருக்கு பருப்பு வேக போடும் போது இந்த மாதிரி மேல வர நுழையாட்டம் இருக்கிறத எடுத்துட்டீங்கன்னா கேஸ் ப்ராப்ளம் வராது. அதே போல பருப்பு தண்ணி ஊத்தி உடனே மூடி வச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம், இதுல ஆவி அடிக்குது, அதனால உங்களுக்கு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு மூடுனீங்கன்னா பருப்பு பொங்கி வழியாது. இந்த மாதிரி வேக போடும்போது கொஞ்சம் வெந்தயம் போட்டு மூடி வச்சிங்கன்னா சாம்பார் ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாம இருக்கும். இந்த மாதிரி கொதிச்சோடனே மூடி போட்டு வைங்க. அதே மாதிரி வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு சாம்பார் இறக்கும் போதும் புளிக்குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் போட்டீங்கன்னாலும் நல்லா வாசமா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம வச்சிருந்த பருப்பு பொங்கியே வழியில அடுத்த சத்தம் கூட வந்துருச்சு. ஆவி அடிக்கிறதுனால உங்களுக்கு கேமரால எதுவும் தெரியல. பருப்பு பொங்கி வழியாம இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. நாம பூரிக்கோ சப்பாத்திக்கோ மாவு திரட்டும் போது இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறம் இதுல மேல் மாவு தொடுறதுக்கு கார்ன்ஃபிளவர் வச்சிருப்போம். இந்த மாதிரி கார்ன்ஃபிளவரை லைட்டா தூவிட்டு தேய்ச்சோம்னா மாவு நல்லா விரிஞ்சு கொடுக்கும். ஈஸியா இருக்கும் தேய்க்கிறதுக்கு. நல்லா ஒட்டாம நல்லா விரிஞ்சு கொடுக்கும்.
இதை ட்ரை பண்ணி பாருங்க. மேல் மாவு தொட்டு தொட்டு நம்ம தேய்க்கும் போது அந்த எண்ணெய் கருப்பாகும். ஆனா இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது பாருங்க நல்லா விரிஞ்சு கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் அதுல ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுட்டு பூரி போட்டீங்கன்னா பூரி எண்ணெய் குடிக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. மழைக்காலங்கள்ல நம்ம யூஸ் பண்ற தீப்பெட்டி நமுத்து போயிடும். இந்த மாதிரி இடத்துல நம்ம தீக்குச்சி உரசனம்னா தீ பத்தாது. அதுக்கு இந்த மாதிரி டால்கம் பவுடர் இப்படி 2 பக்கமும் அப்ளை பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது தீக்குச்சி சீக்கிரம் பத்த வைக்கலாம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி சப்பாத்திக்கோ பூரிக்கோ மாவு பிசையும் போது சில சமயம் மாவு கையெல்லாம் ஒட்டிட்டு ஒரு மாதிரி நம்மளுக்கு ரொம்ப அன்ஈஸியா இருக்கும். அது சிலவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு நீங்க மாவு பிசையறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உப்பு கொஞ்சம் எடுத்து கையில நல்லா தடவிக்கிட்டு மாவு பிசைஞ்சிங்கன்னா கைகள்ல ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி உப்பு கைகள்ல தடவிட்டு நம்ம மாவு பிசைஞ்சா மாவுல உப்பு அதிகமாயிடுமோன்னு நினைக்காதீங்க. ஆகாது. ஏன்னா நம்ம குறைஞ்ச அளவு தான் கையில தடவிக்கிறோம். அதனால மாவுல உப்பு அதிகமாகாது. டிராவல் எல்லாம் சப்பாத்தி எடுத்துட்டு போகும்போது ரொம்ப ட்ரை ஆயிடும். அதுக்கு நீங்க இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. டிராவல் 2 days டிராவல்னாலும் 1 day ஃபுல் மீல நீங்க கையில எடுத்துட்டு போக முயற்சி பண்ணுங்க. சப்பாத்தி, இட்லி, தயிர் சாதம் தான் டிராவலுக்கு பெஸ்ட். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா சப்பாத்தி போட்டுக்கோங்க, இட்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி ட்ரை ஆயிடும் இல்லையா? அதனால நீங்க கொண்டு போற இட்லிய சப்பாத்திக்கு இடையில வச்சுட்டு சப்பாத்தி இட்லி சப்பாத்தி வச்சு எடுத்துட்டு போனீங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாவே இருக்கும். தயிர் சாதம் புளிக்காம இருக்கணும்னா நல்ல குழைய சாப்பாடை வேக வச்சு அதுல நிறைய பால் ஊத்தி எவ்வளவு கம்மியா தயிர் ஊத்த முடியுமோ ஒரு அரை ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூன் தயிர் ஊத்தி எடுத்துட்டு போனீங்கன்னா தயிர் சாதம் புளிக்கவே புளிக்காது. நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது. அவுட் சைட் ஃபுட் சாப்பிடாம இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம இந்த மாதிரி முட்டைக்கோஸ் காலிஃபிளவர் செய்யும் போது இதுல இருந்து வேகும் போது ஒரு ஸ்மெல் வரும். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. இதை அவாய்ட் பண்றதுக்காகவே இந்த காய்கறிகளை சமைக்கிறதையும் அவாய்ட் பண்ணுவாங்க, சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஸ்மெல் வராம எப்படி சமைக்கலாங்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட். இந்த மாதிரி லெமன் இருக்குல்ல, லெமன் எடுத்துக்கோங்க. இந்த காய்கறிகளை சமைக்கும் போது இதுல இந்த லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டீங்கன்னா இந்த காய்கறில இருந்து வர அந்த ஸ்மெல் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்மெல், நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஸ்மெல் வராம இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் இந்த காலிஃபிளவர்ல இந்த காம்பு பகுதியை நீக்காம வச்சிருக்கேன். ஏன் வச்சிருக்கேங்கிறத உங்களுக்கு இன்னொரு வீடியோல சொல்றேன். இந்த மாதிரி நீர் பூசணி வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில், இது உடம்புக்கு நல்லது. இது ஃப்ரிட்ஜில் அதிக நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. பெருசா வாங்கியும் நம்மளால ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க முடியாது, அவ்வளோ நம்மளுக்கு தேவையும் இருக்காது. அதனால நீங்க இதை வாங்கிட்டு வந்தோடனே இதுல இருக்க விதைகளை நீக்கிடுங்க. இந்த பூசணி, இந்த வெள்ளை பூசணி, சிவப்பு பூசணி எது வாங்கினாலும் நீங்க முதல்ல இதுல இருக்க இந்த விதை பகுதியை நீக்கிடுங்க.
அப்புறம் இதுல இருக்க இந்த தோல் பகுதியை நல்லா சீவிடுங்க. விதைகளையும் தோலையும் நீக்கிட்டு இந்த மாதிரி துண்டுகள் போட்டு இந்த மாதிரி தண்ணியில போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். நீங்க வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி தண்ணியில இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் என்னுடைய வீடியோஸ் பார்க்கும்போது ப்ளீஸ் அதுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள்.